ஐயோ என் குஞ்சு குஞ்சுடா தினந்தோறும் நாடகத்துக்கு வர்ற ஏஜமா எங்க ஆயா தொல்லை தாங்க முடியல. பையா பையா தினந்தோறும் ஒரு ஊரா நாடகத்துக்கு போறேன். வீட்டுல ஒரு பொறிக்கு தோன்றுடைய பொறிக்கு வீட்டுல பொறிக்கு தோன்றதுக்கு ஒரு குஞ்சுக்கு தடான்னு கேட்டாங்க. அப்படியே சொன்னேன். நம்ம ஒரு பேரு மோட்டுப்பாளையம். நான் மோட்டுப்பாளையம் போறேன். அதான் போயின்னு சொல்றேன். அவர் சாப்பாடு போட்டார. ஒரு பேரு என்ன? தனபால் தானே? நான் குஞ்சு ஓடுன்றிய. நான் மோட்டுப்பாளையம் போறேன். எப்படின்னா ஒரு குஞ்சு பிடிச்சி வந்துடுறேன். எந்த குஞ்சு பிடிக்கிறேன்? கோழி குஞ்சு. உடனே வந்தாங்க. நானும் கரத்திரி பேர் வந்தாங்க. குஞ்சு விட்டு இறங்கினாங்க. நேரா தனபால் வீட்டுக்கு போயிட்டாங்க. நானு இந்த குஞ்சு எங்கடா இருக்குது, யாரு வீட்டுல இருக்குன்னு தேடுறேன். எங்க இருக்குதுன்னு தேடுறேன். ஆயா குஞ்சு கேட்டுக்கிறாரு. நாடக்காரத்தி போய் சாப்பிட்டுக்கிறாங்க உள்ள. எனக்கு எது மேல இருக்குது? எது மேல இருக்கு? தனபால் என்ன குஞ்சு மேல இருக்குது. சொல்றா அவரு வீட்டுல கோழி குஞ்சு இருக்கா? எங்கடா கேட்டு பார்த்தா மித்து விட்டாண்ட படிக்கைய கோழி குஞ்சு கட்டிக்கிறாங்க. அது மேல உட்காந்துட்டேன். ரொம்ப நேரமா பாக்குறேன். நாடகாரெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த அக்கா வந்தது. இது கோழி குண்டா வாசனை அடிக்கும் வந்துடுனா அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு எது மேல இருக்குது? கண்ணி எது மேல இருக்கு? தனபால் குஞ்சு மேல கோழி குஞ்சு மேல இருக்குது. ஆயா குஞ்சு கேட்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சு மேல இருக்குது. நேரா போனேன். மேல உட்காந்து வச்சாங்க. சோறு போட்டாங்க. சோறு குழம்பு வைக்கிறதுக்கு உள்ள போனாங்க. 4 சோறு அள்ளியே அப்படி பேசுன பாரு. கோழி கொண்டு வந்து தனபால் குஞ்சு வந்து முடியும். தனபால் அந்த கோழி குஞ்சுடா. அவர் கோழி குஞ்சுதான். சாட்டா போடுறது அது வந்து மேயுது. யாருக்கு அவர் குஞ்சு பிடிச்ச கையில கோழி குஞ்சுடா. அந்த கோழி குஞ்சு பிடிச்சா புடிச்சு இது எங்கடா வைக்குதுன்னு பார்த்தேன். எங்க புடிச்சிக்கிறா? கைது புடிச்சிக்கிறேன். கத்துட்டாது என்ன புடிச்சா கையான் கொய்யான்னு கத்துல. அதனால கைது புடிச்சிக்கிறேன். திட்டு பையா அந்த திட்டு குஞ்சு விடுறது இல்ல. ஆயா குஞ்சு கட்சில எப்படி தனபால் குஞ்சு புடிச்சிக்கணும் அப்படி புடிச்ச பாரு. இது கையான் கொய்யான்னு கத்துனா கைது புடிச்சிக்கிறேன். இது எங்கடா வைக்குதுன்னு தேடிக்கிற இடத்த. அப்பதான் ஒரு யோசனை. என்ன யோசனை வந்திருக்கு? இந்த கோணத்தை வில்ல வேசக்காரன் வேலுக்கிறானு அவன் உமா கூண்டு காலியாக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்க காலியாக்குதுன்னு எடுத்து போய் விடலான்னு போனா ஆம்புள்ள நாங்க காவல். ஏற்கனவே எங்க தாத்தா குஞ்சு இப்பதான் வெளி போயிது. தனபால் குஞ்ச தனிச்சுனா 2 குஞ்சுன்னு செக் பண்ணா ஆம்புள்ள சொன்னால என்னடா இது வேலை பட்டு நம்ம அங்க இங்கேயா தேடணும். தனபால் குஞ்சு விடுத்து நம்ம இடம் தேடி எங்க ஆயா கொண்டு பாயாச்சு போயிடுச்சு. அத சுத்தம் பண்ணிட்டு அவதானே கேட்டா குஞ்சு அதுல உள்ளான்னு பாக்கெட்ல போட்டுங்க. நீ அடிச்சாடி தேவலோகத்திலே தேவேந்திர பூமனுக்கு அப்சையர் என்ற பெயர் பெற்ற சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கு சத்திய கட்டிடத்தை
அப்படி இருக்கு என்னுடைய தந்தையை சந்திக்க விட்டு புறப்படும் இல்ல பசி எடுத்து போய்கிறான் கடை ஓட்டு கிடைக்கும் ஐயா உன்னுடைய மகன் அச்சையிட மாட்டான் பைத்தியக்காரன் கேக்குமா அவன மரியாதை தெரியல ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பனை எப்படி வணங்கணும்னு தெரியல ஐயா ஆமாடி எப்படி தெரியுமா எப்படி வருமா
போச்சு